பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரியை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு வரலாற்றில் செயல்படும் தேவன். இன்றைய மிஷனரியின் பெயர் அமந்தா ஸ்மித். அடிமைத்தனம் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சூழ்நிலைகளில் மக்கள் சிக்கொண்டு அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். பேச முடியாதவர்களாக, சுயமாக எதையும் செய்ய முடியாதவர்களாக, தங்கள் கைகள் கட்டப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டுள்ளனர். அமந்தா ஸ்மித் அடிமைகளாக வாழ்ந்த கருப்பு இன பெற்றோரின் மகளாக பிறந்தார். தனது குடும்பத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முயன்ற தந்தையின் முயற்சி ஏதும் பலம் தரவில்லை. ஆனால் ஆண்டவரின் சித்தப்படி அவரது எஜமாட்டியின் கண்களில் தயவு கிடைத்தது. குடும்பமானது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. அமந்தா ஸ்மித் அவர்கள் 1837ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு வந்தார். அவர் இறந்த தேதி 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள். அவரின் ஊர் மேரிலாண்ட். அவருடைய நாடு அமெரிக்கா. அவருக்கு தேவன் கொடுத்த தரிசன பூமி ஆப்பிரிக்கா, இந்தியா. 1856ஆம் ஆண்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். 1863ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்மித் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரரை மணந்தார். ஆண்டவர் தன்னை ஊழியத்திற்கு அழைப்பதை உணர்ந்தார். ஆராதனை ஒன்றில் தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தினமும் கை நிறைய சுவிசேஷ கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு வீதிதோறும் கொடுக்க ஆரம்பித்தார். தான் காணும் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். உயிர்மீட்சி கூட்டங்கள் நடத்தி மக்களின் ஆன்மாக்களை உயிரடைய செய்தார். அமந்தாவின் செய்திகள் ஆயிரம் பேரை தொட்டது. 1878ஆம் ஆண்டு நண்பர்களின் உற்சாகமான தூண்டுதலில் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று கெஸ்விக் கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கிக்கும் வாய்ப்பினை பெற்றார். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்த நற்செய்திகளை அறிவித்தார். இந்தியாவிற்கு திரும்பிய இவர் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட்டு கோலார் என்ற இடத்தில் அனாதை குழந்தைகள் இல்லம் ஒன்றை அமைத்தார். ஆப்பிரிக்கா நாட்டில் 8 ஆண்டுகள் பணி செய்த இவர் கருப்பு இன மக்களுக்காக தொழிற்கூடம் ஒன்றை கட்டி வேலை வாய்ப்பினை அளித்தார். மக்களின் உயர்வுக்காக தன்னை அர்ப்பணித்த இவர் ஒவ்வொரு மனிதனிலும் இறைவனை கண்டார். அன்பரே, உங்கள் நேரங்களை ஆண்டவர் பணிக்காக எவ்விதம் செலவுபடுகிறீர்கள்? நம் வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கென்று கீழ்ப்படியும் பொழுது, அதை முழு பொறுப்புடன் அவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். இன்றைய தினத்தில் நாம் ஒரு முடிவெடுக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் பணி செய்ய என்னை தருகிறேன் என்று. இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம், சங்கீதம் 79 மற்றும் 80வது அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.